அவர் காப்பாற்றிக்கிட்டார். 27 வருஷத்துக்கு அப்புறம் மீண்டும் எதுக்கு இந்த சப்ஜெக்ட் வெளியே வருது அப்படின்னு பார்த்தா, அதே சீட்டில் இன்னொருத்தர் இந்தியாவில் தன்னோட உயிரை வந்து காப்பாற்றிக்கிட்டார் அப்படின்ற கேள்விப்பட்ட உடனே தன்னோட ஃபோட்டோஸையும் போட்டு அவர் ஒரு ட்வீட் போட்டிருந்தார். இதை சார்ந்து இன்னைக்கு நிறைய கான்ட்ரவர்சி பரவ ஆரம்பிச்சிடுச்சு இந்த சோஷியல் மீடியாவில். இதை பேஸ் பண்ணி தான் நிறைய பேர் வந்து கூகுள் சர்ச் இன்ஜினில் 11 இயர்ஸ் இது சேஃபா இல்லை சேஃப் இல்லையா அப்படின்றத வந்து கேள்வியாக கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. கூகுளில் மட்டும் இல்லை, ஈவன் சாட்ஜிபிட்டிலையும் மெட்டா ஏஐலையும் வந்து நிறைய பேர் வந்து கொஸ்டின் மேலே கொஸ்டின் கிளப்பியிருக்கிறாங்க. ஸோ இந்த ரமேஷ் அரவிந்த் தப்பிச்சதுக்கும் பாப் சிங்கர் தாய்லாண்டில் இருக்கக்கூடிய நபர் தப்பிச்சதுக்கும் என்ன லிங்க், என்ன கனெக்டிவிட்டி அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 11, 1998 ஒரு பெரிய ஃப்ளைட் கிராஷ் விபத்து ஏற்பட்டது. தாய் ஏர்வேஸ் ஃப்ளைட் TG261 ஃப்ளைட்டும் ஏர்பஸ்